கன்றை குணிலா வெறிந்தாய் கழல் போற்றின்னு எங்க ஆண்டாள் எடுத்தார். என்ன சார் எல்லாம் ஆண்டாளோட கனெக்ட் பண்றேன். ஆண்டாள் ஒரு பெரிய ஹீரோ. அவளுடைய பெருமை நமக்கு தெரியல. கண்ணு குட்டியா ஒரு அசுரன் வரான், மரத்துல ஒரு அசுரன் இருக்கான். கிருஷ்ணர் என்ன பண்ணார், இத்த ஒரு அடி அத்த ஒரு அடி அடிக்கல, கண்ணு குட்டிய சுழட்டி மரத்துல அடிச்சார். ரெண்டு பேரும் அவுட். கண்ணு குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. எதிராளி ஸ்டேட்மெண்ட்டை கொண்டே அவர் அடிக்கிறது தான் தர்க்கம். ஹனுமான் என்ன சொன்னார், உன் வாய்ப்புள்ளதானே புக வேண்டும். அவர் என்ன பண்ணார், அனிமா சித்தி லகுமா சித்தின்னு 8 சித்தி அஷ்டமா சித்தியோடு கூடிய ஹனுமான் வளர்ந்து கொண்டே போனார். அப்படி வளர முடியுமா சார் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜிம்க்கு போறவாள்லாம் இருக்கா, ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறான். 6 மாதங்களுக்கு முன்பு 6 மாதங்களுக்கு பின்பு கை இத்துணுன்னு என்ன மாதிரி மெலிசா குச்சியா இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா அதுவே ஒரு பெரிய ஹிமாலய பர்வதம் மாதிரி. அவரே வளர்றாரு இல்லையா, புரோட்டீன் ஷேக் எல்லாம் சாப்பிட்டு வளர. அந்த மாதிரி ஹனுமான் ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்திருப்பார், பண்ணியிருப்பார். இப்ப அவர் வளர்ந்துட்டே போறார். அவரை சுவாகா பண்ணுவதற்கு சுரசாவும் வாய பிளந்துட்டே போறார். அவர் வளர இவர் பிளக்க, அவர் வளர இவள் பிளக்க. ஒரு காலகட்டத்தை என்ன எடுத்து வாய பிளந்து நிக்கிறாவோ, அப்போ ஹனுமான் என்ன பண்ணிட்டானா, வாயு புத்திரஹ ச புத்திமான்னர் ஹனுமான் வால்மீகி உடனே சூக்ஷ்ம ரூபதரி, சூக்ஷ்ம ரூபம் அங்குஷ்ட மாத்திர புருஷனா போய் அவ வாய்க்குள்ள போனா எல்லாம் பெரிய பெரிய பல்லா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த முன்ன சன்ட்ராப் நான் வந்து ஒரு 1990s சொல்றேன். ஸ்கூல் போகும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது என்ன ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட், இது ஞாபகம், சஃபோலாவும் சன்ட்ராப். பெரிய பெரிய பூரியா அந்த குழந்தை பக்கத்துல இருக்கும், அந்த பூரி உருண்டு விடும். நீங்க பாத்துருக்கேன், ஆத்துல போய் பாத்துருங்க, அதுதான் முக்கியம். அதனால ஹனுமான் உள்ள போனா பெரிய பெரிய பல்லா இருக்கு, அவ நாக்கு இருக்கு, இவர் இத்தினூண்டு இருக்கார். அவ வாயிலேன்னு அங்கங்க சலைவரி கிளாண்ட்ஸ்ல எச்ச வருது. இவருக்கு என்னன்னா, இவர் ஒரே ஆச்சாரம். இவரா வந்து வேஷ்டியை வந்து இப்படிதான் இப்ப வடக்கு தெற்கு நுனி பார்த்து உணர்த்துவார் இல்லையா, இவர் ஒரே ஆச்சாரம். அதனால இவர் மேல இப்படி படாம அப்படி படாம வாயெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு she needs to go to a dentist. அதை வேற ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்துட்டார். அவடக்குன்னு வாய முடிண்டார். என்னைக்கு எப்ப நீ போன, நான் உள்ள போனேன் வந்துட்டேன், நான் உள்ள போனோம்னு சொன்னேனே அதான் போயிட்டேன், நீ உள்ள போயிட்டு அங்கே இருக்கணும்னு சொல்லலையே. அதுதான் அவன் ஸ்மார்ட்னஸ். என்ன தேவர்கள் உன்கிட்ட இந்த புத்தி இருக்காங்கிறதுக்காக அனுப்பி பார்த்தா, உன்கிட்ட இந்த புத்தி ஏராளமா இருக்கு, ஹனுமானே நீ வெற்றி பெறுவாய் அவ சொல்லிட்டு அவ கிளம்பியாச்சு. அச்சா இப்ப இன்னும் பறந்து போற. இப்ப லங்கா இன்னும் கொஞ்சம் நாளில தெரியுது. பிளைட்ல போற வாட்டெல்லாம் தெரியும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவான், now the flight is going on a descent mode, embark on your seat belts, do not move elsewhere. லேண்ட் ஆற சமயம் லங்கா எங்கேயோ தெரியுது. லேண்ட் ஆற சமயத்தை தடால் புட்டால் இவர் டான்ஸ் ஆடுறார். ஃபிளைட்டே அந்த மாதிரி ஆடும். ஏர் பாக்கெட்னு பேரு. டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு தடா புடால் ஆடும். பக்கத்துல இருக்கவாள்லாம் நான் யூஎஸ் போகும் ஜீசஸ் பயந்துன்னு இருப்பான். நான் சொன்னேன், நான் பரண்யாசம் பண்ணிட்டேன், எனக்கு மோட்சமே உண்டு. இங்கேன்னு வைகுண்டம் பாதி வழி வந்தாச்சு. நம்மாழ்வாரங்க தெரியல, திருமங்கை ஆழ்வார் தெரியல, தேசிகன் தெரியல, இதோ போயிடுச்சு. தட்டால் புட்டால் ஆடும். ஹனுமான் யாரோ ஆடுற மாதிரி இருக்கு. யார் நம்மள சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தயமாசவானரஹ சமாக்ஷிப்தோஸ்மி சஹசா பங்கூக்ருத பராக்கிரமஹ. ஒரு பெண்மணி அவருடைய நிழலை பார்த்து இழுக்கிறார். யாருன்னு பார்த்தா சிம்ஹிகா அப்படின்னு ஒரு அரக்கி. அவ நிஜமாவே அரக்கி, ஒரு பெரிய ரவுடியோ, வாண்டட் லிஸ்ட்ல இருக்கா. அவ வந்து பிடிச்சு இழுக்கிறார். ஹனுமான் பார்த்தார், யோ இப்படி இருக்காளே, எப்படி இவளை ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள அவர் ஒரு குட்டு விட்டான். ஹனுமானுக்கு வலி தாங்கல, மைக்ரேன் வந்த மாதிரி. திருப்பி ஒரு குட்டு விட்டான்னா இவர் அவுட். இவர் என்ன பண்ணார், நம்ம இவளை ஒழிச்சு கட்டணும், நம்ம பெரிய ஆபரேஷன் சீதால வந்திருக்கும், அவளை தேடுறது முக்கியமா, இவ்வளவு ஜெயிக்கணுமே இவளை. அப்ப ராமநாமான் ராமரை நம்பிக்கொண்டிருந்த அந்த நாமாவை சொன்னார். நாமாவை சொல்லிட்டு ஒரு கையால் ஒரு கிட்டு விட்ட அவுட். அதே இடத்துல போட்டு தள்ளியாச்சு. என்ன அழகான வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், சார் அப்படி சொல்லாதீங்க, வைஷ்ணவனா சொல்லுங்க, சங்கு ஊதியாச்சு. பெருமாளுடைய ஆயுதம் தானே. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எதுக்கு பெருமாள் சங்கு சக்கரம் வச்சிருக்காருன்னு தெரியுமா? நான் சார் இது சங்கு சக்கரம் அவர் பிடிச்சிருக்கு. இல்ல சார், சக்கரத்தால விட்டுட்டு சங்கு ஊதிடுவார். புது புது ஐடியா எனக்கே கிடைக்குது. நல்லா இருக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம். இதெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜா வருது. நான் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு உபன்யாசத்துக்கு வால்மீகி ராமாயணத்தை பாக்குறேன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் பார்த்து உபன்யாசம். சரி, இப்ப என்னன்னா சிம்மிக்காவை ஒழிச்சாச்சு. அப்ப என்ன வெப்பன் யூஸ் பண்ண? ராம நாமமே தான் ஆயுதம். தியாகராஜர் சொன்னார்,
ஒரு ராம பக்தனுக்கு 3 அடையாளங்களாம். என்ன அடையாளம்னா, முதல் அடையாளம், ஒரு பாகவதோத்தமர் ராமாயணம் சொல்லும் போது புல்லரிக்கணுமா. சார் அப்படிலாம் ஒண்ணுமே ஆல சார், நான் சுமாரா சொல்றேன். யாராவது நன்னா கூப்பிடவாழ சொன்னேன்னா அவ புல்லரிக்கும். முதல். ரெண்டாவது, ராமநாமாங்கிற ஒரு முத்திரை இருக்கணுமா. நீங்க கடையில போய் டாட்டூ, நீங்க இருக்கு கெல்லிஸ்னு ஒரு இடம் வழியில பார்த்தேன், டாட்டூ ஷாப் ஒன்று இருக்குது, அங்க போய் டாட்டூ பண்ணிக்கோ, ராம் பக். ரெண்டாவது, ராம முத்திரை இருக்கணுமா. மூணாவது, ராமநாமம் என்பதே நமக்கு ஆயுதமா இருக்கணுமா. இது 3 இருந்தா ராம பக்தன் அர்த்தமா. ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு. ரோமாஞ்சமனே, ரோம கூப்பங்கள் எழுந்து நிக்கணுமா. ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு. ராம பக்துடனு முத்ரபிள்ளையு. ராமநாமமனே வரக்கமி விராஜில்லுனைய ತ್ಯಾಗರಾಜೂನಿಗೆ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವೈಗ ರಾಮ. ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವೈಗ ರಾಮ. ராம அந்த ராமநாமாங்க. அச்சா 3 பேரை ஒடிச்சாச்சு ராமர். ஹனுமான் இப்போ லங்கைக்குள்ள பிரவேசம், டைம் ஆஃப் என்ட்ரி. லங்காக்குள்ள போனா அதுதான். 3 எதிரிகளை ஒழிச்சார் இல்லையா. வாழ்க்கையில 3 பேரை நமக்கு இருக்கா. அன்பினால் வரக்கூடிய தடை, தெய்வத்தால் அனுப்பப்பட்ட தடை, நிஜமாகவே வந்த தடை. அன்பினால் வந்த தடையை அன்பினால் ஜெயிக்க வேண்டும். சர்வலோகேஸ்வரனால அனுப்பப்பட்ட தடையை நம்ம புத்தியினால் ஜெயிக்க வேண்டும். நிஜமாகவே வந்த தடையை இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியினால் ஜெயிக்க வேண்டும். மைனாகம் என்னும் பர்வதம் அன்பினால் வந்த தடை. ஹனுமான் அதை தழுவிக்கொண்டு அன்பினால ஜெயிச்சார். சுரசாங்கிற நாகமாதா தேவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட தடை, அவளை தன் புத்தியை கொண்டு ஜெயித்தார். நிஜமாகவே வந்த தடையான சிம்ஹிகாவை இறைவன் மீது கொண்டுள்ள நாம பிரபாவ பக்தியினால் ஜெயித்தார். நானே வீட்டுல முன்னெல்லாம் நீங்க நிறைய இங்க நான் வயசுல முத்தவா ஞானத்துல முத்தவாள்லாம் இருக்கேன். ஒரு 40 வருஷம் ஏதாவது ஒரு நிறுவனத்துல கேட்டா, அந்த காலத்துல பேங்க்ல சார் ஐ சர்வ் 35 years அப்படிலாம் சொன்னா அந்த காலத்தை பெருமை இல்லையா. ஒரே நிறுவனத்துல 40 வருஷம் வேலை பார்க்கறாங்க. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல 4 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தேன்னா ஏதோ தகராறு சார் இவர்கிட்ட, சம்திங் இஸ் ராங் வித் ஹிம். ஒரே கம்பெனில 4 வருஷம் இருப்பா, பார்த்தேன் டேலண்டே இல்லை. ஏன்னா மாறிண்டே இருந்தாதான் இப்போ இந்த ட்ரெண்ட், எங்க ட்ரெண்ட் இல்லையா. அதனால ஒரு காலகட்டத்தில் ஒரே நிறுவனத்துல இருக்கணும். இப்ப எங்க இதுல மாறிடுது. எங்களுக்கு பிடிச்சதை நாங்க பண்ணல. எங்க அப்பா அம்மா சொல்றோம், உனக்கு என்ன பிடிச்சது? நான் என்ன பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு பிலானி எல்லாம் போயிட்டு ஒரு 6 வருஷம் நல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்து உபன்யாசமும் சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு காலகட்டத்துல உபன்யாசம் நல்லா எல்லாரும் ஆதரிச்சுட்டு இருந்தா, சரி சுவாமி எத்தனை நாள் வேலையும் பார்க்கறது, இதையே நிறைய நாள் சொல்லலாமே. வீட்டுல தடை இருக்காதா? ஏண்டா நீ ஏண்டா ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு காத்தால போயிட்டு சாயங்காலம் வர வழிய பாரு, கதை இதை உட்காந்து சொல்லிட்டு. அது கிருஷ்ணன் சுவாமி பார்த்துட்டார். நிறைய பேர் இருக்கா, 4-5 பேர் அவ சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்லிட்டு போறா, நீ சும்மா காத்தால போயிட்டு படிச்சிருக்கேன் உட்காந்து போய் பாருங்க. அவ எதனால சொல்றா? அவ என்ன நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அவளுக்கு ஒரு பயம், ரிஸ்க் ஃபேக்டர். எதுக்கு நீ இதெல்லாம்? நான் சொன்ன கவலைப்படாதே அம்மா, அதெல்லாம் ஒரு பயப்படாத, பெரம்பூர் மக்கள் ஆதரிப்பா. அன்பினால் வந்த தடையை அன்பினால் ஜெயிக்க வேண்டும். இப்ப எங்க அம்மா கிட்ட போய் என் வீர சாகசங்கள்லாம் காமிச்சு கையில கோடாலி எடுத்து குத்தி விடுவேன். அன்பினால் வந்த தடையை அன்பால தான் ஜெயிக்கணும். அப்புறம் யாராவது என்ன டெஸ்ட் பண்றதுக்கு இருப்பா. நான் உங்களுக்கு டாபிக் அன்னைக்கு சொல்றேன் பாப்பது. ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் உபன்யாசம் 2012-13 சொல்லும் போது நான் உங்களுக்கு யோசிச்சுட்டு சொல்றேன் டாபிக் அப்படின்னா, நான் வேலையை வேற பார்த்துட்டு இருந்தேன். எப்ப நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன், அவளுக்கு என்னன்னா இவர் எப்படி சொல்ற போனோம், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவா. அப்ப நம்ம புத்தியினால ஜெயிக்கணும் இல்லையா. அடுத்தது நிஜமாவே ஒரு தடை வரும், அப்போ நம்ம பகவான் மீது கொண்டுள்ள பக்தியினால ஜெயிக்கணும். வாழ்க்கையில நம்ம சுந்தர காண்டம் நம்ம லைஃப். அதனாலதான் எல்லாரும் சுந்தர காண்டம் படிக்கிறாங்க.
இப்ப ஹனுமான் ஒரு சாயங்காலம் ஒரு 6:30-7 மணிக்கு லங்காக்குள்ள பிரவேசம் பண்ணியாச்சு. அங்க அந்த ஊர் இமிகிரேஷன் ஆபீசர் உட்கார்ந்து இருக்கா. அவ யாருன்னா லங்கினின்னு பேர். பெரிய சூலங்கள்லாம் வச்சிருக்கா. ஹனுமான் என்ன பண்ணிட்டா, சின்ன ஒரு கேட், ஒரு பூனையின் அளவு எடுத்துன்னு உள்ள போயிருக்க. அவர் உள்ள போகும்போது இவ்வளவு பெரிய திரிசூலம் வந்து நிக்காது. யார் நீ? அப்ப அவர் சொல்றார், அம்மா நான் தான் வந்து ராமதூதன் அப்படின்லாம் சொல்லாம நான் இந்தியாலேன்னு வந்திருக்கேன். ஏதோ விசிட் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு வெப்சைட்ல போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஊர் பார்க்கறதுக்கு. டூரிஸ்டா வந்திருக்கேன், விசா கார்டு. ஐயோ எனக்கெல்லாம் பாஸ்போர்ட்டே கொடுக்கறது இல்லம்மா, ஆதார் கார்டே கொடுக்கல, குரங்கு கிட்ஸ்லாம் கிடையாது. நீ பெங்கால்ல போய் 2 மாசம் வந்து எல்லாம் கிடைச்சு. அதனால விசா எல்லாம் ஹனுமான் பார்த்தார். என்ன இவளுக்கு பதில் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அவ என்ன பண்ணா, என் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்கின்றாய் குரங்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டு, 2வது குட்டு. ராம பக்தனா வந்தா குட்டு தான் 2வது குட்டு. ஹனுமான் பார்த்த, என்னையா இது ஆளுக்காளா என்ன குட்டின்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணார், குட்டு ஃபார் குட்டு, டிட் ஃபார் டாட் மாதிரி குட்டு ஃபார் குட்டு. அவர் பறந்து போய் அந்த லங்கினிய ஒரு குட்டு விட்டார். குட்டு விட்ட போது என்னாச்சு அப்படின்னா, மறந்தது அவளுக்கு ஞாபகம் கொடுத்து. பல பேர் நம்ம கிட்ட பேச வருவா இல்லையா, நம்ம ஒருத்த பேசுவோம். ஏதோ பாவம் நினைச்சுன்னு சொல்ல வந்துருப்பா. கரெக்டா நம்ம கிட்ட வரும்போது, யோ இப்பதான் உங்ககிட்ட ஒரு விஷயம், யோ இது வரைக்கும் வந்துடுத்து, அதுக்கு மேல வந்தாதான் எனக்கு தெரியும், இது வரைக்கும் வந்துடுத்து அப்படின்பா. அப்ப என்ன பண்ணுவா, அவளே என்ன பண்ணிடுவா, அது வந்து அப்படின்னு அவள் நம்ம அடிச்சாதான் தப்பா, அவளே அடிச்சுப்பான். அப்ப அவளுக்கு ஞாபகம் வரும் எப்பவுமே. அது ஒரு விதம் ஞாபகப்படுத்திக்கிறது. இப்போ நமக்கு எல்லாம் இப்போ மொபைல்லயே எல்லாம் வந்துடுத்து. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அதுல அப்பவும் இந்த போன்லாம், அப்போ ஸ்மார்ட் போன்லாம் இருக்காது, டெஸ்க்டாப் இருக்கும், லேப்டாப், இப்போ ஐபேட் எல்லாம் வந்துட்டு டெஸ்க்டாப் இருக்கும். நான் வார்த்தை போய் ஏதாவது மெயில் பண்ணணும்னா அந்த மாமி அவ வார்த்தைக்கு போனா யார் யார்கிட்ட பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது மாமியை கேட்பேன், உங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க நான் தேடிண்டே தேடிண்டே சட்டுன்னு மாமா வேஷ்டி எடுத்து அங்கேருந்து இருக்கும். ஏன்னா மாமா வேஷ்டியால தான் மறைச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர். மாமா வேஷ்டி பல வகை பயன்படும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அண்ணாச்சி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார், இந்த டேபிளை வாங்குங்கள், 40 ஆங்கிள்களில் இதை பயன்படுத்தலாம், கரிகாய் திட்டலாம், இது வெட்டலாம், சாப்பிடலாம், படுக்கலாம் என்னென்னவோ சொன்னாரு அவர். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம், நீட்கடவுள் என்று மனையாம், ஆதிசேஷன் சொல்லி வச்சிருக்காரு அவர். அந்த மாதிரி மாமா வேஷ்டி வடாமிடலாம், திருத்தினால் புடுதுணியாக பயன்படுத்தலாம் இல்லையா, இது வேணாலும் பண்ணலாம். மாமா வேஷ்டி ஈஷாவாசியம் இதம் சர்வம், ஈஷாவாசிய உபநிஷத்தை சொன்ன மாதிரி இப்படி எடுத்தா திரைய திரையின் பின் நிற்கின்ற கண்ணா, கண்ணங்கரையில் நிற்கு மானிட்டர் கிருஷ்ணர் மாதிரி. மாமி ப்ளீஸ் சிட் அண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமி போயிட்டேன். நான் இப்படி CPU ஆன் பண்றேன், CPU ஆன் ஆயிடுச்சு, டெஸ்க்டாப் ஆன் ஆகுது. நானும் அப்படி எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டரை வச்சு நோண்டி நோண்டி பார்த்தா ஒன்னாரு. மாமி அப்படின்னா மாமி ஓடி வந்தா. மாமி கம்ப்யூட்டர் ஆனே ஆகல, இருங்க ஒரு அடி டெஸ்க்டாப்புக்கு. டக்குன்னு வேலை பார்த்து சொல்லிட்டு நிறுத்திக்கலாம், இது அவரை மாதிரி. அதுதான் அந்த பாயிண்ட். அதனால அவளை ஹனுமான் ஒரு குட்டு விட்டார் பாருங்க. அவளுக்கு ஞாபகம் வந்துருத்தோ, போன ஜென்மத்துல ஏதோ பிரம்மலோகத்துல இருந்திருக்கா, ஏதோ அவச்சாரப்பட்டா. பிரம்மா என்ன பண்ணிட்ட, அந்த காலத்துல இந்த படத்துல வருமே, உன்னை தண்ணி இல்லா காட்டுல அமுச்சுடுறேன், நம்ம மெட்ராஸ்ல எதிர்பார்க்க வேண்டியதுதான். அவர் அந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், பூலோகத்தில் நீ பிறப்பாய்னு பிரம்மா சாபம் கொடுத்துருக்க. தேவலோகத்துல யார பூமிக்கு அமுச்சுட்டா அவள ஓன்னு அழுவா. ஏன்னா பூமிங்கிறது அவள் பனிஷ்மெண்ட் பிளேஸ். அதனால அவ சொன்னா, எத்தனை நாள் நான் அந்த லங்கையில இருப்ப பிரம்மதேவா, எத்தனை காலம் காப்பல் யான் இந்த மூதூர் என்று முத்தனைக்கு வினவினேற்கு முரண்வலி குரங்கொன்னுன்னை கைத்தலமதனால் தீண்டி காய்த்தலும் வருக சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் தின்னம். கம்பருடைய பாஸ்டம். ஒரு முரண் உடை குரங்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி குரங்கு உன்னை குட்டின போதும் உன் வேலை முடிஞ்சிடும், நீ ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துடும். இவளுக்கு ஒரே ஹாப்பி, ஹனுமான் தேங்க்யூ, ரிலீவ் ஆர்டர் நீதான்ப்பா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டா. இப்ப லங்கால இமிகிரேஷன் ஆஃபீஸரே இல்லை. ஹனுமான் உள்ள போயிருக்க. பார்த்தா என்ன மாதிரி நகரங்கள், லங்கையை வர்ணிக்கிறார் ஹனுமான் சுந்தரகாண்டத்துல. பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்கிறார். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி லோகத்துல கிடையாது, அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு நானே சொன்னேன் லங்கை எவ்வளவு அழகு. வர்ணிக்கிறார், அனுபவிக்கிறார்.
அது நினைச்சுட்டு ஹனுமான் ஒரு கட்டத்துல யோசிச்சு பாக்குறாரு, இந்த சுந்தரகாண்டத்தை வரும், இந்த நகரத்தையா நம்ம சுவாமி ராமர் ஜெயிக்க போறாரு. அவர் தோணிடுது இந்த நகரத்தை பார்த்தோம்னா ராமரால ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கு. ராவணன் பர்ஃபெக்டா வச்சிருக்கான், பெரிய ஆள் ராவணன். அவரை மிகைப்படுத்தியோ குறைச்சு, பெரிய ஆள், அட்மினிஸ்ட்ரேட்டர், சிவபக்தன், சாமகானம் பாடுவான், பெரிய ஞானி, வீரன் எல்லாம். ஆனா வீக் கேரக்டர். கேரக்டர் மட்டும் மீ டூ மூமெண்ட்ல 7 தடவை மாட்டிவிட்டான். அதனாலதான் போயிடுச்சு. மீ டூல 7 தடவை ட்வீட் பண்ணிட்டான் அவன் மேல, ஹராஸ்மெண்ட்ல. அதனால அவன் போயிடுது. ராஜா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கேரக்டர் லூஸ் ஆயிடுச்சுன்னா போயிடும். காந்தி சொன்னார், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். நான் ஒரு இடத்துல சொன்னேன், அது ஏன் காந்தி சொன்னார்னு அவர் கேட்கிறார். காந்தி சொல்லியிருக்காரு, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். விஷயம் என்னன்னா, ஹனுமான் இங்க அந்த அவ ஆசீர்வாதம் பண்ணிருக்கா. சித்திர நகர் மதன் பின் சிதை தத்து உள்ள போயிருக்கார். சாயங்காலம் ஒரு 7-8 மணி, எல்லாரும் அங்க பிஸியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. கம்முன்னு இவர் உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் இப்ப ஷார்ட் விட்டு படுக்க போயிட்டா. சப்பர். நீங்க விதேசங்கள்லாம் போயிட்டு US UK எல்லாம் 6:30 மணிக்கே ஷார்ட் தூங்க போயிடுவா. நம்ம ஊர்ல தான் கலகலகல ராத்திரி 12 மணிக்கு ஓடிட்டு இருக்கும். அவன் சாப்பிட போயிட்டா. இப்ப எல்லா ஊரே தூங்கிட்டு இருக்கு. 8:30 மணி ஆனோன்னு என்டையர் கண்ட்ரி ஸ்லீப்பிங். அத ஹனுமான் வர்ணிக்கிறார். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள், யோகிகள் துயின்றார் மத்தமதவெம் களிறு உறங்கியது உறங்கா பித்தரும் உறங்கினர். இனி பிறரது என்னோ அப்படின்னு கம்பர் பாசம். யாரெல்லாம் தூங்குறான்னு சொல்ற ஹனுமான். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். லங்கால இருக்கக்கூடிய நல்லவாழ்னா தூங்கியிருக்கா, உத்தமர் தூங்கினார்கள். நமக்கு உத்தம ஹீரோ தான் தெரியும். இப்ப படம் அது உத்தம வில்லன். வில்லன் உத்தமரா இருக்க, அதனால இவாள்லாம் தூங்கிட்டா. உத்தமர் உறங்கினார்கள். யோகிகள் துயின்றார். யோகிஸ் எல்லாம் தூங்கியிருக்காங்க. மத்த மத வெம் களிறு உறங்கியது. யானைகள் துயின்றன. அதோட நிறுத்தல கம்பர். உறங்க பித்தனும் உறங்கினன். தூங்க மாட்டேன் அடம் பிடிக்கிற பைத்தியக்காரன் கூட தூங்கினான். கம்பர் சொல்றார். அதே போல லண்டன் மாநகரத்தை ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வர்ணிக்கிறார். பாதி ராத்திரிக்கு எப்படி லண்டன் மாநகரம் இருக்கு, எல்லாரும் யாரெல்லாம் தூங்குறா, அதுல ஒருத்தரா தூங்குறா 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 தூங்குறான்னு 10 பேரை சொல்லிட்டு 11ஆவதா சொல்றாரு. எல்லாரும் தூங்கினா the laborious and the happy are at rest and nothing wakes but meditation, guilt, revelry and despair அப்படின்னாரு. எல்லாரும் தூங்கிட்டா பைத்தியக்காரனை தவிர. லண்டன்ல எல்லாரும் தூங்கிட்டா பைத்தியக்காரனை தவிர, லங்கையில எல்லாரும் தூங்கிட்டா பைத்தியக்காரன் உட்பட்டு. அதனால அந்த காலத்துல லண்டனுக்கு போறதை விட லங்காவுக்கு போற டூரிஸ்ட் தான் ஜாஸ்தி. ஏன்னா நல்ல ஊர்னா எல்லாரும் தூங்கணும் ராத்திரி. சரி இங்க ஊருக்கு வாங்க, கவலையப்படாது, ராத்திரி கலகலகலான்னு இருக்கும் அப்படின்னா கோளாறுன்னு அர்த்தம். பாதி ராத்திரிக்கு எதுக்கு ஊர் கலகலான்னு இருக்கு, எல்லாரும் தூங்க வேண்டியது தானே, ஏதோ தப்பு நடக்கிறது தானே கலகலான்னு இருக்கு. அப்ப ஹனுமான் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போறார். அவ்யக்த ரேகாமிவ சந்திர ரேகாம் பிராம் சுப்ரதுப்தாமிவ வர்ணேம ரேகாம் க்ஷத்ர பிரரூடாமிவ வர்ண ரேகாம் வாயு பிரபுக்னாமிவ மேக ரேகாம். வால்மீகி வர்ணிக்கிறார். அவ எப்படி இப்போ சீதை. ஏன்னா ஹனுமான் கிளம்பும் போது சீதை, ஏன் சுவாமி ராமா ஷோ மீ சீதைஸ் ப்ரொஃபைல் போட்டோ. நீங்க யாரையா தேடுறேன்னா ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்துதான் தேடுவேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கார் ராமர், அவ என்னுடைய ஒய்ஃப், அவ ஒரு பெண். கலியுகத்துல அதையும் சொல்லணும், அவ ஒரு பெண், நான் ஆண். அதனால அவளை நீ தேட போற. அவளுக்கு கண்கள் இருக்கும், மூக்கு இருக்கும், காது இருக்கும், பெண் போல் இருப்பாள். இவர் பெண்ணிய பார்த்தது கிடையாது. இவளுக்கு தெரிஞ்ச மேக்சிமம் பொண்ணு தாரா, ருமா, வாலி பத்னி, சுக்ரீவ பத்னி, ரெண்டுத்துக்கும் வால் இருக்கும். நாம தேட விட்டுட்டார். இவர் தேடி தேடின்னு போறார்.